நான் இப்பவே எதிரிங்களை பின்தொடர்ந்து போறேன். தேஷா, நீ எங்க இருந்து என்னோட ஸ்தானத்துல இருந்து சமாளிக்க ஆரம்பிச்சுடு. மனசு ஒத்துக்கலனாலும் வேற வழி இல்லாததால நான் இதை செய்யறதுக்கு ஒத்துக்கிறேன். அம்மா, பாட்டி, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். அமிர்தாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. இங்க தான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்க. படி தவறி போயிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். ஐயோ கடவுளே, உங்க காதல் நிழல் மாதிரி என் கூட இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகாது அர்ஜுன். நீங்க கவலைப்படாதீங்க. விஷ்ணு, கர்ணா, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம காரியத்துக்கு சுப ஆரம்பம் இந்த நிமிஷத்திலிருந்து ஆரம்பிக்குது. நம்ம பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகுது. பாபா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க 2 பேரும் வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டோம். ஆனா நாங்க வீட்டுல இல்லைன்னா அங்க பிரச்சனை ஆயிடுமே. அந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு தீர்வு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அத பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? அத பத்தி நீ கவலைப்படாத விஷ்ணு. இந்த பைரவன் கிட்ட தீர்வில்லாத பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணிட்டேன். அதுபடி நடந்தா எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நடக்கும். அப்படின்னா பார்த்துக்கிட்டே இரு கர்ணா. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. பாபா, இவங்க அப்பா, எனக்கே ஒரு நிமிஷம் கதி கலங்கிடுச்சுப்பா. விஷ்ணு, இப்ப உனக்கு திருப்தியா இருக்கா? ஆனா வீட்டுல யாருக்காவது சந்தேகம் வந்துருச்சுன்னா அது எப்படி வரும் விஷ்ணு? உன்னோட பிரதிபிம்பமா நானே அங்க இருக்க போறேன்ல, எப்படி எல்லாருக்கும் சந்தேகம் வரும் சொல்லு? பாபா, நீங்க அனுமதி கொடுத்தா உங்க லட்சியத்தை தேடி நீங்க போகலாம். எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்க செய்யறோம். என்ன சொல்றீங்க? நீ சொல்ற மாதிரியே நடக்கட்டும். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அடப்பாவீங்களா, இந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டீங்களா? விட மாட்டேன்டா. இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன். விஷ்ணு, கர்ணா, வாங்க.
ஐயோ என்ன பண்றீங்க? பாட்டி உங்ககிட்ட 13 சுத்து உள்ள ரங்கோலி தானே போட சொல்லிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்களோ தெரியாது. சங்கு சக்கரம் மட்டும் மஸ்ட் அண்ட் ஷுட்டா இங்க இருக்கணும். மறந்துடாதீங்க. வீட்ல இருந்து பூஜைக்கு தேவையான எல்லா வேலையும் செய்யணும்னு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்ல வரான். சரி, நீ முதல்ல உள்ள போமா. சரி சரி, 2 பேரும் முதல்ல உள்ள வாங்க. உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு ஏதோ ஆயிடுச்சு. கரண், வா. பாபா, நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? நாம போக வேண்டிய இடம் இன்னும் தூரமா இருக்கா? பெருசா ஒன்னும் தூரம் கிடையாது விஷ்ணு. நாம போய் சேர வேண்டிய அந்த இடம் இன்னும் ஒரு சில நிமிஷத்துல வரப்போகுது. அது என்ன இடம் பாபா? நீங்க 2 பேரும் ருத்ர பர்வதம்ங்கிற மலையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே. என்னது, ருத்ர பர்வதமா? மொத்த மலையும் சிவலிங்கமா இருக்கிற இடம்ல அது. அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு விசேஷ சக்தி இருக்குன்னு ஜனங்க நம்புறாங்க. அந்த மலையை பத்தியா நீங்க சொல்றீங்க? ஆமா விஷ்ணு, நான் உங்ககிட்ட சொல்றது அதே மலையை பத்தி தான். நாம இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா நாம எதுக்கு அங்க போறோம் பாபா? ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த நாகமணி அந்த ருத்ர பர்வத மலையில தான் இருக்கு. என்ன, நாகமணி அந்த மலை மேலயா இருக்கு? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது பாபா? இந்த பைரவனோட சித்தினா அது சும்மாவா? நான் எவ்வளவோ கடினமான கோர தவங்களை பண்ணி சக்திகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறது இதுக்காகத்தானே. நாகமணி இருக்கிற இடம் என்னோட திவ்ய திருஷ்டிக்கு தெரியாம வேற யாருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு சொல்லு?
அப்படின்னா நாம அங்க போன உடனே நாகமணி நம்ம கைக்கு வந்துருமா பாபா? அது அந்த அளவுக்கு சுலபம் கிடையாது கர்ணா. அந்த நாகமணி சாதாரணமானது கிடையாது. அது நாகலோகத்தோட அபூர்வமான ஒரு சக்தி. உங்க வீட்டிலிருந்து காணாம போன அந்த சிவலிங்கம் ருத்ர பர்வத மலையில இருக்கு. அந்த நாகமணி அந்த சிவலிங்கத்துக்குள்ள அடக்கமாயிருக்கு. அதை காக்கிறதுக்காகவே ஒரு சக்தி ராத்திரி பகல்னு அதை சுத்திக்கிட்டே தான் இருக்கு. என்ன சக்தியா? என்ன சக்தி பாபா? அது யார் அதை பாதுகாக்கிறாங்க? அங்கதானே நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே புரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. பொறுமையோட பலன் இனிமையாயிருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? சித்ரா, பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? பூ பழம் எல்லாம் வந்துருச்சா? பாட்டி, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நானே முன்னே இருந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன். அது சரி, நீங்க போன காரியம் என்னாச்சு? குளியல் சாஸ்திரம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? அதானே அங்க முக்கியமான சாஸ்திரம். ரொம்ப பிரமாதமா நடந்துச்சு. எந்த விதமான தடங்களும் வரல. ஆமா, சாஸ்திரிகள் எங்கம்மா? இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல. இப்பதான் பாட்டி அவர் போன் பண்ணிருந்தாரு. கிளம்பிட்டாரா? கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வணக்கம். வாங்க சாஸ்திரிகளே. நல்லது நடக்கட்டுமா? எப்படியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் உங்க வீடு களை கட்டி இருக்கு. ஆமா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். என்னமோ இந்த பூஜைக்கு அப்புறமாவது இந்த குடும்பத்துக்கு நல்லதே நடக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்க சின்ன பையன் இறந்த செய்தியை கேட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டம்மா. நடந்தது நடந்து போச்சு. நம்ம கையில் என்ன இருக்கு சொல்லுங்க? முடிஞ்ச வரைக்கும் பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு வரப்போற நாட்களை பத்தி யோசிங்கன்னு மட்டும்தான் என்னால சொல்ல முடியுமா? உண்மைதான் சாஸ்திரிகளே. இப்போதைக்கு நம்ம கையில இருக்கிறது அது மட்டும்தானே. அம்மா, இந்த பூஜை உங்க குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் நிச்சயம் கொடுக்கும். நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்க. அது சரி, நான் சொன்ன பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டீங்களாமா? பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு சாஸ்திரிகளே, பூ பழம் எல்லாம் தயாரா இருக்கு. நீங்க போன்ல சொன்ன மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு ஒண்ணு விடாம எல்லா பொருளையும் ரெடியா வாங்கி வச்சுட்டேன். ஆமா, கொஞ்ச நேரத்துல பந்தக்காலும் வந்துரும் சொல்லிருக்காங்க. அது வந்துட்டா எல்லாம் தயாரான மாதிரி தான். நம்ம மத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அப்படியே செய்யலாமே. ஆனா ஒரு சின்ன மாற்றம் இருக்குமா? என்ன சாஸ்திரிகளே அது? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? சேச்சா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. அதாவது நான் ஏற்கனவே உங்ககிட்ட இன்னைக்கு பந்தக்கால் பூஜை பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? ஆனா இன்னைக்கு நட்சத்திரம் அந்த அளவுக்கு சரியா இல்லம்மா. பொண்ணு மாப்பிளையோட ஜாதகத்துக்கு பொருத்தமாவும் இல்ல. அப்படின்னா இப்ப என்ன பண்றது சாஸ்திரிகளே? கவலைப்படாதீங்கம்மா. இன்னைக்கு என்ன சாஸ்திரம், நலுங்கு சாஸ்திரத்தை முடிச்சிருங்க.
பந்தக்கால் பூஜை அப்புறம் சப்தபதி ரெண்டுக்கும் நாளைக்கு நல்ல நேரமா நானே குறிச்சு கொடுக்கறேன். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. உங்களுக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லையே. சேச்சே, நீங்க எல்லாம் தெரிஞ்சவர நீங்களே இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் எதுக்கு ஆட்சேபிக்க போறேன்? சரி, அப்படியே செய்யலாம். நாளைக்கு நீங்க குறிச்சு கொடுக்கிற முகூர்த்தத்துல பந்தக்கால் சாஸ்திரம் பண்ணிடலாம். 2 நாள் சாஸ்திரங்கள்லாம் பண்ணும்போது நமக்கும் சந்தோஷமா இருக்கும். சித்ரா, சாஸ்திரிகளை உள்ள கூட்டிட்டு போய் பால் பழம் எல்லாம் கொடுமா. சாஸ்திரிகளே, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. சாஸ்திரிகளே, உள்ள வாங்க. சரிம்மா. கர்ணா, வண்டியை நிறுத்து. பாபா என்னாச்சு? இங்க எதுக்கு நிறுத்த சொன்னீங்க? இது என்ன கோயில் பாபா? இங்க எதுக்கு வந்திருக்கோம்? என் கூட வாங்க சொல்றேன். சித்தையா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க எப்படி வந்த? பதில் சொல்லு சித்தையா. வணக்கம் பாபா. பாபா, உங்களுக்கு சித்தையாவை ஏற்கனவே தெரியுமா? சித்தையாவை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க கர்ணா? சித்தையா நமக்கு வேண்டியவன் தான். அது மட்டும் இல்ல, சித்தையனை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சவனே நான் தான். நீங்க என்ன பாபா சொல்றீங்க? அது மட்டும் இல்ல கர்ணா, சித்தையா மனுஷனே கிடையாது. சித்தையா நாகலோகத்தை சேர்ந்த ஒரு மகா சர்ப்பம். அந்த நாகலோகத்தோட ஒரு மகா சர்ப்பத்துக்கு ஒரு மனுஷனோட உருவத்தை கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சது நான் தான்.